கல்யாண மாலையில் விமலா கிருஷ்ணவேணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பொண்ணுங்க. சரி. நான் வந்து தெலுங்கு விஸ்வகர்மா ஆச்சாரி. ஓகே. பொண்ணு வேலை செய்கிறவங்க. ஓகே. இவ என் பெரிய பொண்ணு. சரி. எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. சரி. அவளுக்கு வேண்டி ஒரு நல்ல வரனாக பார்க்குறோம். ஆக்சுவலாக எனக்கு இப்போ பையன் இல்லாதனால நாங்கள் வர்றவனை பையனாக எதிர்பார்க்குறோம். சரி, ரைட்டு. சொல்லுங்கம்மா. நல்லா அமைதியான பொண்ணுங்க. சரி. வீட்டில் எல்லாம் எதுவும் வேலையெல்லாம் பண்ணுவா, நல்லா பார்த்துப்பா. ரைட்டு. போகிற இடத்துலையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வர்ற பையன் எங்களுக்கு மகனாக வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு 2 பொண்ணு தான் சார். நல்லதுமா. ரைட். ஓகே. தேங்க்யூ சார். விமலா கிருஷ்ணவேணி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கன்சர்னில் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஓகே. ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். சரி. அண்ட் வரப்போகிறவர் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் நான் வந்து ஜாப் போகிற மாதிரி இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சென்னையிலே வந்ததுன்னா வெல் அண்ட் குட். நல்லது. ரைட். ஓகே. அதே மாதிரிம்மா நீங்கள் கேட்குற மாதிரி படிப்பு, குவாலிட்டிஸ், இது எல்லாமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி கல்யாண மாலை மூலமாக கிடைக்கும். சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி விமலா கிருஷ்ணவேணி, பதவி எண் 475708, வயது 27, பிஎஸ்சி முடித்தவர், சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். விமலா கிருஷ்ணவேணி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் விஷ்ணு வெங்கட்ராமன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிருக்கிறாரு. டெல்லி, நொய்டாவில் சொந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. விஷ்ணு வெங்கட்ராமன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுப்பிரமணியன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, எம்காம் பிஜிடிசிஏ பண்ணியிருக்கிறாரு. சீனியர் மெர்கண்டைசராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சுப்பிரமணியம் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் வசந்தகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். சார் பன்னியகுல சத்திரியா நாங்கள். சரிங்க. பையன் வந்துருக்கு நல்ல வரன் வேணும். சரிங்க. நல்ல குடும்பத்துக்கு தகுந்த பெண்ணா, அவருக்கு கரெக்டாக பொண்ணா வேணும். அதே மாதிரி வருவாங்க. சொல்லுங்கள். அவர் வந்து எம்ஃபார்ம் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணியிருக்காரு. சரி. இப்போ வந்து சீனியர் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹைதராபாத்லையா? ஆமாம் சார். சரிம்மா. ரைட்டு. மைட் பி எனி ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கலாம். ஓகே. இட் இஸ் நாட் லைக் ஹைதராபாத்தில் தான் இருப்பார் அப்படின்னு கிடையாது. சரி. வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை சென்னை கூட வரலாம். ஓகே. வேற கம்பெனி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால். ரைட்டு. தம்பி வந்து 5.9 இருப்பார். சரி. ஸோ ஃபேராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேராக இருக்க பொண்ணா, அவர் ஹைட்டுக்கு ஏற்ற பொண்ணா. சரி. எனி டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் கூட ஓகே. சரி. வேலைக்கு போகணும் இல்லை போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு. இட்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அது. ரைட். ஓகே. நல்ல பையன், நல்ல மனைவி கிடைப்பாங்க. சிறந்த மருமகள் உங்களுக்கு வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டாக்டர் எஸ் வசந்தகுமார், பதவி எண் 667124, வயது 32, எம்ஃபார்ம் பிஹெச்டி முடித்தவர், சீனியர் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஹைதராபாத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். டாக்டர் வசந்தகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் லலிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, பிடெக் மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி, அதற்கு மேல் PG முடித்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. லலிதாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாஸ்கர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, DECE மேலும் BCA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. +2, அதற்கு மேல் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. பாஸ்கர் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்கேதான் கூட்டு குடும்பம் அதிகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த கூட்டையும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிரும். ஒரு வருஷத்துக்கு கூட்டு வச்சிருக்கதே இதுக்காக தாங்க ஐயா. எந்த ஊர்ல இருந்து எந்த உறவுக்காரங்க வந்தாலும் சாப்பாடு எப்படினாலும் போட முடியுன்றதுக்காக தான் ஐயா. கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள், படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. கல்யாண
வாழ்க்கை சுவைப்பது இந்தியாவிலா அமெரிக்காவிலா. நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் நியூ ஜெர்சி கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருப்பாங்க. அத்தனை வரும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஒரு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த H1ல வருவானுங்க, அவன் பாவம் கிரீன் கார்டு கட்டுற வரைக்கும் அவன் படுற அவஸ்தை கொத்தடிமையாவே இருக்கையா. எங்க இவ்வளவு சிக்கல் இருக்காதுல்ல. அவனுக்கு இமிகிரேஷனை பார்த்தா பயம், கிளைண்ட்டை பார்த்தா பயம், ப்ராஜெக்ட் மேனேஜரை பார்த்தா பயம், மீட்டிங்கை பார்த்தா அதை விட பயம், அதுல இங்கிலீஷ்ல பேசணும்னா அதை விட பயம். அதை விட வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மேனேஜர் கூப்பிட்டா வச்சுங்க பயந்து செத்துருவான். ஆனா இந்தியாவில் ஒருத்தனுக்கு வேலை போச்சுனாலோ தொழில நஷ்டமானாலோ என்ன சொல்லுவாருங்க, அப்பா ஐயா ஒன்னும் கவலைப்படாதையா, போறதே கிடையாதுங்க, வேலை நாங்க செஞ்சா தானே. அந்த சப்போர்ட் இங்க கிடையாதுயா. நீ 30 வருஷம் மார்க்கேஜ் எடுத்திருக்க, 29 வருஷம் கரெக்டா கட்டுவ, 29 வருஷம் ஒரு மாசம் நீ தப்பா கட்டின வீடு அவனுக்கு போயிடும். இங்கதான் கூட்டு குடும்பம் அதிகம். கூட்டு குடும்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த கூட்டையும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிரும். ஒரு வருஷத்துக்கு தேவை. ஐயா டேட் போட்டு வைக்கிறான், எக்ஸ்பைரி டேட் யாருக்குன்னு கேட்காதீங்க, அதை சாப்பிட்டு இவன் எக்ஸ்பைரி ஆயிடுவான். ஆனா ஒண்ணியா இது இந்தியாவில் முடியாது. ஏன்னா இந்தியாவில் கரண்ட் கட்டு, அதனால அன்னன்னைக்கு பண்ணி தான் சாப்பிடணும். அப்புறம் பாருங்கயா, எங்களுக்கு தீபாவளி ஆனாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, அட ராமர் என்ன கிருஷ்ணர் என்ன அனுமார் யாரா இருந்தாலும் வீக்கெண்ட்ல தான் பிறக்கணும். அது நாங்களே கண்டிஷன் பண்ணுவோம். வருஷத்துக்கு அவர் பிறந்திருக்காரு, நம்ம அதுக்காக எடுக்க முடியுமா? வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் அவரை, உப்பு தெரியல சக்கரை தெரியலன்னு. ஏன் உப்புக்கும் சக்கரைக்கும் கூட வித்தியாசம் தெரியும், நிலை எதுக்கு அமெரிக்கா வந்தா? ஒன்று அமெரிக்காவுக்கு அமிச்சானாக்கா நான் கத்திரிக்காயை பிரிக்கி பார்த்து வாங்குவேன், வெண்டிக்காயை உடைச்சு பார்த்துவேன். நீ ஏதோ ராக்கெட் விடுவே கப்பல் விட நீங்க வந்தானாக்கா நீ என்னடா கொலாப்பட்டு பண்ணி வயிற்றுக்குள்ள விட்டுட்டு இருக்க. நீ ஐயா இது அநியாயமா இருக்கு. ஐயா ஒன்று சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, என் குழந்தையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வளருது, இந்தியாவில் இருக்கிறவன் பரங்கிமலை இருக்கிற ஸ்கூலுக்கு எங்கேயோ நிற்கிறான்னு. ஐயா வருத்தமான ஒரு செய்தி, அண்டை மாநிலம் கனெக்டிகட்னு ஒரு ஊரில் சமீபத்தில் பல குழந்தைகள் இறந்தது. இந்தியாவில் எவனா துப்பாக்கி எடுத்து ஸ்கூலுக்கு போகிறானையா கேட்குறேன், எவனா துப்பாக்கி எடுத்து ஸ்கூலுக்கு போகிறானா? இங்கே போயிட்டு அனாவசியமான பிஞ்சு குழந்தைகள் எவ்வளோ இறந்தது, அது மனசு பதவ வைக்கலையா? இதனால் இந்தியாவில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு மரியாதை தெரியும். அட்லீஸ்ட் ஒரு தாத்தா பாட்டிலாம் வீட்டுக்கு வந்தானாக்கா அவனுக்கு தாத்தானா யார், பாட்டினா எல்லாமே தெரியும். ஒரு பாட்டியுடைய புடவையில் வரக்கூடிய அந்த வாசம் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு? ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டு ஒரு வழக்கம் உண்டு, நான் முதல்ல இருக்கிறேன், கடைசி பஸ் எத்தனை மணிக்குடா? 9:30. ஆளு யாரா வராங்களான்னு பார்த்துட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றணுமா? இது எங்கேயா இருக்காது? எங்க உறவு முறைக்கும் என் நெருங்கிய நண்பர் வீட்டுக்கு நான் போகிறதுக்கே 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறேன். இந்தியாவில் அது மாதிரி உண்டா? ஐயா அப்படியே வந்தேன், டவுன் ஹால் ரோடு போய் வந்தேன், உங்கள் வீட்டு எட்டி போட்டு போகலாம் வந்தேன். அந்த அழகெல்லாம் இங்கே இல்லையா. தமிழ்ச்சங்கத்துக்கு எனக்கு மிகவும் நன்றி. அருமையா மோகன் ராமன், ரொம்ப அருமையா. இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத அவங்க டாக்டர் ராஜேஸ்வரி ஒழிச்சதெல்லாம் இவர் அவ்வளவையும் பிட்டு வச்சிட்டார். இங்கே என்னென்ன நடக்குது, ஒருத்தர் சாப்பாடான போடுறாங்க. முதல்ல எதை உடைக்கணும், இந்த ஃப்ரிட்ஜுகளை உடைக்கணும். இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலேயும் தான். கிருஷ்ணன் பிறந்த நாள், ராமர் பிறந்த நாள், என்னங்க இது எவ்வளவு காலமாக நம்ம ஊரில் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதை அந்த நாட்களை நம்ம கொண்டாட வேண்டாமா? அதல்லவா நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்கே முடியாதவர் அது எந்த நாளில் பிறந்தாலும் பிறந்துக்கிட்டு போட்டோம். இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் தான் நாங்கள் கொண்டாடுவோம்னா இதில் எப்படிங்க மகிழ்ச்சி வரும்? குடும்ப மகிழ்ச்சி. இவ்வளோ துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார் அவர். வாங்க திருமதி சுபாஷ் செல்லப்பன் அவங்க வாங்க.
ஒரு பகப்பான உண்மை தகவல் சொல்கிறேங்க. 2011 உலக அளவில் நடந்த ஆய்வில் பெண்கள் வாழ்வதற்கான மோசமான இடத்துல இந்தியா 3வது இடம்னு பதிவாயிருக்குது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது இடம் பெண்கள் வாழ்வதற்கான மோசமான இடத்துல. குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து இந்தியாவில் வளர்க்கலாம், ஆனால் வெளி உலகத்தில் பாதுகாப்பு இல்லையே. இங்கே குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்தா மட்டும் போதும், வெளி உலக பாதுகாப்பு பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க, மாமியார் மருமகன். இங்கே வந்து மாமியாரும் மருமகளும் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க. என் கதையை எடுத்துக்கோங்க. எங்கள் மாமியார் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வடகரியை செஞ்சு போடுறதும், எங்கள் மாமியார் வந்தால் எங்கள் மாமியாருக்கு பிடிச்ச பிரியாணி நான் செஞ்சு போடுறதும், இந்தியாவில் இந்த மாதிரி பாச காட்சிகளை உங்களால் பார்க்க முடியுமா? இதெல்லாம் விட இன்னொரு விஷயங்க, நான் ஒரு ரஜினி ரசிகை. எல்லா ரஜினி ரசிகைக்கும் இருக்கிற ஆசை மாதிரி எனக்கும் ரஜினியோட படம் முதல் ஷோ போய் பார்க்கணுன்னு ஆசை. எங்கள் வீட்டில் இந்தியாவில் இது வரைக்கும் விட்டதே கிடையாது. கேட்டால் பாதுகாப்பு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு எதையாவது சொல்லி அனுப்பிச்சதே கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் என் சின்ன பையனும் போய் தனியாக முதல் நாள் முதல் ஷோ எந்திரன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரும்போது நைட்டு 12:30 மணி. எங்கள் மாமியார் தான் கதவை திறந்தாங்க. கதவை திறந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு புரிதல் மாமியார் மருமகளுக்கு இந்தியாவில் கிடைக்குமாங்க? ரஜினி படத்துக்கு இவங்க போயிட்டு வந்தாங்களாம், அத்தை கதவை திறந்து படம் நல்லா இருந்துச்சாமான்னு கேட்டாங்களாம். நம்ம அவங்களையும் கூட்டிட்டு போனா என்ன ஆச்சு உங்களுக்கு? அதை கேட்க முடியாம கேட்டிருக்காங்கம்மா அந்த அம்மா. குடும்ப வாழ்க்கையை சுவைப்பது அமெரிக்காவில் தான் என திருமதி சுபா தொடர, இந்தியாவில் தான் என பதிலளிக்க வருகிறார் அணித் தலைவர் திருமதி பாரதி பாஸ்கர். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் சதீஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். சதீஷ்க்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி இருக்காங்க. சரி. 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. சதீஷ்க்கு ஒரு 10ஆவதோ ஒரு 12ஆவதோ படித்த பொண்ணாக வேணும். சரி. குடும்பத்தை நல்லா அனுசரித்து போகணும். சரி. பருவராஜ குலமாக இருக்கணும், மீனவர் நாட்டாராக இருக்கணும். சரி. இதுதான் எதிர்பார்க்குறேன். நல்லது. வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டு. சதீஷ், எனக்கு வர ஒரு ஒய்ஃப் வந்து எந்த சூழ்நிலையும் அனுசரித்து போகக்கூடிய ஒய்ஃபாக வேணும்னு எல்லா சூழ்நிலையும் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலையை ஒரு ஒய்ஃபாக எதிர்பார்க்குறேன். சரி. 10th to +2 தான் போதும். அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கார்மெண்ட்ஸில் வந்து இன்சார்ஜாக இருக்கிறேன். திருப்பூர் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜாக இருக்கிறீங்க. ஆமாங்க. சரி, ரைட், ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி ஒய்ஃப் கிடைப்பாங்க. கண்டிப்பாங்க சார். நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே சதீஷ், பதிவெண் 677271, வயது 30, பள்ளி படிப்பு முடித்தவர், திருப்பூரில் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் பணியிலுள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். சதீஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அம்பிகா வினோத் பாபு இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, MCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அதற்கு மேலும் ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க. அம்பிகா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அஜய்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, MSc பண்ணியிருக்கிறாரு. பிட்ஸ் பிலானியில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் பிஸ்னஸ் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. அஜய்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கேன். சரி. எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. ஓகே. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிடுது. ஓகே. சின்ன பொண்ணு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா. சரி. தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறா. எங்கள் எந்த ஊரில்? ஹைதராபாத்லேயே வேலை செய்கிறா. சரி. நாங்கள் வந்து தெலுங்கு பிராமின். ஓகே. பாரதராஜ கோத்திரம், ஆறுவேலி நியோகி. சரி. மருமகன் எப்படி வேணும்? மருமகன் வந்து டிகிரி படித்து நல்ல வேலையில் இருக்க பையனாக இருந்தால், ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்க, நிரந்தர வேலையில் இருக்கிற நல்ல பையன் உங்களுக்கு மருமகனாக கூடிய சீக்கிரமே கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். என் திவ்யா, பதிவேன் 677601, வயது 22, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பன்னாட்டு நிறுவனத்தில் ஹைதராபாத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். திவ்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கீதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, BSc பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புகிறாங்க. கீதா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் கந்த மனோகரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BBA பண்ணியிருக்கிறாரு, MBA பண்ணிட்டு இருக்கிறாரு. பொள்ளாச்சியில் பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கந்த மனோகரன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. காது குத்து கல்யாணம் அதெல்லாம் பண்ணுறாங்க. காது குத்தி மொட்டையை அடித்து அதை முடியை வந்து ஃபெடெக்ஸ் பண்ணி அனுப்புகிறதா மோகன் சொல்கிறாரு. மொட்டையை அடித்து காது குத்தி கல்யாணம், அந்த கலாச்சாரத்தை இன்னும் நாங்கள் மதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் எந்த முறையில் எங்களால் பண்ண முடியுதோ அந்த முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு புதிய முறையை உருவாக்கி இருக்கோமா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் சொன்னார், காலையில் எந்திரிச்சதும் கஞ்சி குடிக்கிறதா, இட்லி இல்லை அப்படின்ட்டு. காலையில் எந்திரிச்சதும் கஞ்சி குடித்தாலும் இங்கே இருக்கிறவங்க 80 வயசு வரைக்கும் இன்னமும் தள்ளாமல் காரை எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு அவங்களால போக முடியுது இல்லை. 1 வருஷத்துக்கு கூட்டு வச்சிருக்கதை பற்றி சொல்கிறீங்களே, ஆனால் 1 வருஷத்துக்கு கூட்டு வச்சிருக்கதை இதுக்காக தாங்க ஐயா. யாராவது எப்போ வந்தாலும் எந்த ஊர்லேருந்து எந்த உறவுக்காரங்க வந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு எப்படினாலும் போட முடியுன்றதுக்காக தான் ஐயா. தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்து விடுமுறை நாட்களில் தான் வரணும், இல்லைன்னா நம்மளால் தீபாவளி பொங்கல்லாம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு மோகன் சார் சொன்னார். ஆனால் தீபாவளிக்கு இங்கே நியூ ஜெர்சியில் சவுத் பிரின்ஸ்விக் ஸ்கூலில் லீவு, விடுமுறை. குழந்தைங்க எல்லாரும் போய் தீபாவளி கொண்டாடுங்க, விடுமுறை. தீபாவளிக்கு ஸ்கூலில் லீவ் விடுற ஒரே காரணத்துக்காக நாங்களும் குடும்பத்தோட லீவ் எடுத்து குழந்தைங்களோட தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் ஐயா. நல்லா வேலை போயிடுச்சுன்னா அப்பா காப்பாற்றுவார், அங்கே இருந்தால் கை கொடுப்பாருன்றாரு. சாருக்கு இந்த வயசுலையும் வேலை வெட்டி பார்க்காம டிவியில் உட்காந்து பட்டிமன்றம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. செல்லாது. தகப்பனாரை வந்து தள்ளாத வயத்துல நீங்க எப்படி காப்பாற்றணும்னு யோசிக்காம தகப்பனார் நமக்கு கை கொடுக்க மாட்டாரான்னு யோசிக்கிறது நியாயமா? இது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லா வசதிகள் இருந்தாலும் பணத்தின் கட்டாயத்திலையோ இல்லை உறவுக்காரர்களை பிரிஞ்ச இயக்கத்திலையோ இவங்கெல்லாம் யார் இங்கே அழுதுகிட்டு இருக்கலையா? வாரம் இறுதி ஆனால் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவுன்னு எல்லா ஊருக்கும் சுற்றி பார்க்குறாங்க வாரம். இங்கே இருக்கிற எல்லா அணிகளையும் யோசிச்சு பாருங்க, 3 பேரையும் எடுத்து பாருங்க. இவங்கெல்லாம் முட்டாள்கள் மாதிரி தெரியுதா? இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்களாங்க ஐயா? இந்நேரம் இங்கே இருந்திருக்க மாட்டாங்க, இந்தியாவில இருந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்க போக வேண்டியதானே. அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியும், ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு பயம். ஏன்னா உலகம் மாதிரியே சன் டிவியில் வந்து எங்களுக்கு வந்து அமெரிக்க வாழ்க்கை தான் இனுக்குன்னு சொல்லிட்டா ஒருவேளை இந்தியாவில் இருக்கிற உறவுக்காரங்களாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களேன்னு ஒரே பயம் அவங்களுக்கு. உண்மை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் நடுவர் அவர்களே, நீங்கள் அப்படி கிடையாது. உண்மையை உறக்க சொல்லும் வீர தமிழர் நீங்கள். அதனால இங்கே இருக்கிற எல்லாருடைய எதிர்காலமும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஐயோ ஏன்னா நீங்கள் வந்து தீர்ப்பா அந்த சைடு அப்படி சாச்சு இல்லை இந்தியா பக்கம்தான் வந்து குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னா இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி எல்லாரும் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு. அப்படி ஒரு நிலைமை இருக்கோ? அப்புறம் இந்தியாவில் மக்கள் தொகை கூடிரும். அதனால இந்தியாவின் நலத்தையும் கருதி இங்கே இருக்கிற மக்களின் நலத்தையும் கருதி குடும்ப வாழ்க்கை அமெரிக்காவில் தான் இனிக்கும் என்று தீர்க்கமாக முடிவு சொல்லப்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? இதான் கெட்டிக்காரத்தனம். பேச்சிலேயே எவ்வளவு லாவகமா ஏன் இந்த தீர்ப்பை கொடுக்கணுன்றதுக்கு எனக்கு காரணம் சொல்றாங்க. ரொம்ப தெளிவாக இங்கே அவங்க அத்தையும் இவங்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இங்கே இருக்காங்க, எவ்வளோ வசதியாக இங்கே இருக்காங்க, எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எடுத்து இந்த பக்கம் 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் நல்ல தமிழை விளையாடுறாங்க. மேடையில் பலர் கேட்க இவ்வளவு தைரியமாக பேசின அந்த 6 பேர் இருக்காக பாருங்க. அது 6 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வேக வேகமாக அவங்க செய்திகளை அடுக்கிற முறை இருக்கு பாருங்க, ரொம்ப பாராட்ட வேண்டியது. அந்த 6 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்ச்சங்கத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்.
இனி வாங்கம்மா, என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க. வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, கல்யாண மாலை நிறுவனத்தை சார்ந்த பெரியவர்களே, இந்த அரங்கெல்லாம் பொங்கி ததும்பி பூரணமாய் நிறைந்து கொண்டிருக்கின்ற நியூஜெர்சி வாழ் பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, குழந்தைகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே பேசின இந்த 6 சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதிரி புது பேச்சாளர்கள் வருகிற போது சில சமயம் நாங்களே நில கொலைஞ்சு போயிடுறோம். இப்படி பேசிட்டாங்களே, இதுக்கு பிறகு என்னடா செய்யறது என்று எங்களை பிரமிப்பில் ஆழ்த்தி இருக்கிற இந்த 6 பேருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய தங்கை சுபா அவ்வளவு நல்லா பேசியிருக்காங்க. உங்க பேச்சை விட எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்படி ஒரு மருமகளை இந்தியாவில் பார்க்கவே. எப்படி மருமக? அவங்க அத்தைக்கு பிரியாணி செஞ்சு போட்டிருக்காங்க ஐயா. என்னத்துக்கு தான் 6 மாசத்துல ஊருக்கு போறவங்களுக்கு இப்ப பிரியாணி செஞ்சு போட்டா என்னன்னு நினைக்கிறாங்க. ரஜினி படத்துக்கு இவங்க போயிட்டு வந்தாங்களாம், அத்தை கதவை திறந்து படம் நல்லா இருந்துச்சாமான்னு கேட்டாங்களாம். அவங்களையும் கூட்டிட்டு போனா என்ன ஆச்சு உங்களுக்கு? அதை கேட்க முடியாம கேட்டிருக்காங்கம்மா அந்த அம்மா. ஐயா, அவங்க 3 பேரும் சேர்ந்து இவருக்கு ஒரு H1 வாங்கி கொடுத்துட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. போற போக்க பார்த்தா நானும் நீங்களும் ஒத்தையில தான் ஊருக்கு போகணும் போல. குடும்ப வாழ்க்கை சிறப்பது இந்தியாவில் தான். கருத்தோடும் கலகலப்போடும் தொடர்கிறார் திருமதி பாரதிதாசன். அடுத்த வாரம் டெலிவரிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அம்மா மடியில் படுத்தால் தூக்கம் நன்றாக வரும். அங்க போங்க, உள்ள இங்க பரதாத சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதனால இங்க இருக்கிறீங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.